ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்மாவதி. தலைப்புச் செய்திகள். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் 47 பேர் போட்டி. திமுக நாம் தமிழர் கட்சியிடையே நேரடி மோதல். இரட்டை இலை சின்னம் தொடர்பான சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது உச்சநீதிமன்றம். திருவண்ணாமலையில் மண் சரிவால் பாதிக்கப்பட்ட 20 குடும்பங்களுக்கு புதிய வீடுகள். தற்காலிகமாக கட்டப்பட்ட வீடுகளுக்கான சாவிகளை வழங்கினார் அமைச்சர் ஏவா வேலு. பரந்தூரிலிருந்து தனது அரசியல் பயணம் தொடங்குகிறது. விமான நிலைய எதிர்ப்பு போராட்டக்காரர்கள் மத்தியில் தவேக தலைவர் விஜய் பேச்சு. காவிரி டெல்டா பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். தமிழக அரசுக்கு பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தல். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம். குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்தது நீதிமன்றம். அமெரிக்காவின் 47வது அதிபராக பதவியேற்றார் டொனால்ட் ட்ரம்ப். 2வது முறையாக அதிபராகி அசத்தல். இனி தொடர்வது விரிவான செய்திகள். துணைவேந்தர் நியமனம் தொடர்பான யுஜிசியின் புதிய விதிகளை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி மத்திய கல்வி அமைச்சருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு அவர் எழுதிய கடிதத்தில் யுஜிசி வெளியிட்டுள்ள வரைவு நெறிமுறைகளில் உள்ள பல விதிகள் மாநிலங்களின் கல்வி முறை மற்றும் கல்விக் கொள்கைகளுக்கு முரணாக இருப்பதை தாம் குறிப்பிட விரும்புவதாக தெரிவித்துள்ளார். வரைவு விதிமுறைகளில் இதுபோன்ற பல விதிகள் மாநில பல்கலைக்கழகங்களின் கல்வி ஒருமைப்பாடு, தன்னாட்சி மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கு கடுமையான சவால்களை ஏற்படுத்தக்கூடும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே கல்வி அமைச்சகம் விவாதத்தில் உள்ள வரைவு மசோதாக்களை திரும்பப் பெறவும், இந்தியாவில் உள்ள மாறுபட்ட உயர்கல்வி தேவைகளுடன் சிறப்பாக ஒத்துப்போகும் வகையில் வரைவு விதிகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் உட்பட்ட 47 பேர் போட்டியிடுகின்றனர். மனுக்களை வாபஸ் பெறுவதற்கு கடைசி நாளான நேற்று 3 மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. 8 பேர் மனுக்களை வாபஸ் பெற்றனர். இதையடுத்து திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் உள்ளிட்ட 47 பேர் இறுதி வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்றனர். காங்கிரஸ் கட்சியின் EVKS இளங்கோவன் மறைவால் காலியான ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு அடுத்த மாதம் 5ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. காவிரி பாசன மாவட்டங்களில் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய இழப்பீட்டை தமிழக அரசு வழங்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி பாசன மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக பெய்த மழையால் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் 1.25 லட்சம் ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளன என குறிப்பிட்டுள்ளார். வயல்களில் அதிக தண்ணீர் தேங்கி நிற்பதாலும், தற்போதைக்கு மழைநீர் வடிவதற்கு வாய்ப்பில்லை என்பதாலும் உழவர்கள் அரும்பாடுபட்டு வளர்த்த நெற்பயிர்கள் மழையால் பாதிக்கப்பட்டிருப்பது வருத்தமளிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை கணக்கிட்டு ஏக்கருக்கு 40,000 ரூபாய் வீதம் இழப்பீடு வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் காவிரி பாசன மாவட்டங்களில் நெல் கொள்முதலை அதிகரிக்க வேண்டும் எனவும் ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். இரட்டை இலை தொடர்பாக தேர்தல் ஆணையம் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. இரட்டை இலை தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவின்படி தேர்தல் ஆணையம் தொடர் விசாரணை நடத்தி வந்தது. இந்த விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் மனுதாரர் KC பழனிசாமி, புகழேந்தி ஆகிய அனைத்து தரப்பினரும் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. இதற்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் அதிமுகவில் உறுப்பினர் இல்லாத சூரியமூர்த்தியால் கட்சி மற்றும் சின்னம் தொடர்பான வழக்கை தொடர எந்தவித முகாந்திரமும் இல்லை என குறிப்பிட்டிருந்தார். இதனை விசாரித்த உயர்நீதிமன்றம் பொதுச் செயலாளர் பதவி தொடர்பாக விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு இடைக்கால தடை விதித்தது. உயர்நீதிமன்றம் விதித்த தடையை எதிர்த்து MG ராமச்சந்திரன் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் மனுவை தள்ளுபடி செய்ததோடு சென்னை உயர்நீதிமன்றத்தையே அணுகுமாறு அறிவுறுத்தியது.
விவசாயத்திற்கு இடையூறாக உள்ள காட்டு பன்றிகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வனத்துறை அமைச்சர் பொன்முடி கூறியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் ஊராட்சி அலுவலகத்தில் வனத்துறை அதிகாரிகளுடனான ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், வனவிலங்கு பட்டியலில் உள்ள காட்டு பன்றிகளால் விவசாயிகள் பாதிக்கப்படுவதாக தெரிவித்தார். வனத்துறைக்கு உட்பட்ட பகுதிகளில் 3 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள தொலைவிற்குள் காட்டுப்பன்றியை கண்டால் சுடுவதற்கு அனுமதி வழங்கப்படும் என்றும், வனத்துறை இல்லாத பகுதிகளில் தொலைவு கணக்கீடு அவசியம் இல்லை என்றும் தெரிவித்தார். அரசின் திட்டங்கள் மக்களை சென்று சேர்வதை நேரடியாக ஆய்வு செய்யும் வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்று கள ஆய்வு மேற்கொள்ள உள்ளார். காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்திற்கு வருகை தரும் முதலமைச்சர், முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் குடும்ப நிதியில் கட்டப்பட்ட வளர்தமிழ் நூலகத்தை திறந்து வைத்து அங்கு அமைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலையையும் திறந்து வைக்கிறார். பட்டமளிப்பு விழாவிலும் முதலமைச்சர் பங்கேற்று பேசுகிறார். அதன் பிறகு நாளை சிவகங்கைக்கு சென்று மன்னர் துரைசிங்கம் அரசு கல்லூரியில் நடைபெறும் அரசு விழாவில் புதிதாக அமைய உள்ள திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டும் முதல்வர், முடிவுற்ற திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார். 50,000க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு அரசின் நலத்திட்ட உதவிகளையும் வழங்குகிறார். திருவண்ணாமலையில் மண் சரிவால் பாதிக்கப்பட்ட 20 குடும்பங்களுக்கு புதிய வீடுகளுக்கான சாவிகளை அமைச்சர் ஏவாவேலு பயனாளிகளிடம் வழங்கினார். பெஞ்சல் புயல் காரணமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் வரலாறு காணாது பெய்த கனமழையால் அங்குள்ள தீபமலையில் மண் சரிவு ஏற்பட்டு ஒரே குடும்பத்தை சேர்ந்த 7 பேர் உயிரிழந்தனர். இதில் சில வீடுகளும் மண்ணில் புதையுண்டன. தொடர்ந்து அப்பகுதியில் குடியிருக்க அஞ்சிய அப்பகுதி மக்கள் மாற்று இடம் அளிக்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கும் கோரிக்கை விடுத்திருந்தனர். முதற்கட்டமாக 20 குடும்பத்தினருக்கும் சமுத்திரம் கிராமத்தில் தற்காலிகமாக கட்டி முடிக்கப்பட்ட வீடுகள் ஒப்படைக்கப்பட்டன. கொல்கத்தா பெண் மருத்துவரை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த சஞ்சய் ராய்க்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மேற்கு வங்க தலைநகர் கொல்கத்தாவில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியில் இருந்த பெண் மருத்துவர் ஒருவர் கடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக சஞ்சய் ராய் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு சியல்டா மாவட்ட சென்சஸ் நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்றது. அவர் குற்றவாளி என ஏற்கனவே நீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் அவருக்கான தண்டனை நேற்று அறிவிக்கப்பட்டது. சஞ்சய் ராய்க்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்திற்கு 17 லட்சம் ரூபாய் வழங்கவும் மேற்கு வங்க அரசிற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கேரளாவை உலுக்கிய பாரசாலா ஷாரோன் கொலை வழக்கில் அவரது காதலி கிரீஷ்மாவுக்கு மரண தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. தடயங்களை அழித்ததற்காக குற்றவாளியின் உறவினர் நிர்மல் குமாருக்கு 3 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் குற்றம் தொடர்பான தடயங்கள் அழிக்கப்பட்ட போதிலும் மருத்துவ பரிசோதனை மற்றும் டிஜிட்டல் ஆதாரங்கள் மூலம் காவல்துறை குற்றவாளியை கண்டறிந்தனர். அதன் அடிப்படையில் 586 பக்க குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்த கேரள காவல்துறைக்கு நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்தது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மீதான அவதூறு வழக்கு தொடர்பான விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறித்து ராகுல் காந்தி சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக பாஜக தொண்டர் நவீன் ஜா என்பவர் ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றத்தில் நடைபெறும் விசாரணையை தடை செய்ய கோரியும் வழக்கை தள்ளுபடி செய்ய கோரியும் ராகுல் காந்தி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது பாதிக்கப்பட்டவர் அல்லாத ஒருவர் எப்படி புகார் அளிக்க முடியும் என்று ராகுல் காந்தி தரப்பில் வாதிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரை ராகுல் காந்தி மீதான அவதூறு வழக்கை விசாரிக்க கூடாது என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பரந்தூரிலிருந்து தனது அரசியல் பயணம் தொடங்குகிறது என தவேக தலைவரும் நடிகருமான விஜய் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கும் திட்டத்திற்கு எதிராக போராடும் கிராம மக்களை அவர் சந்தித்தார். அவர்கள் மத்தியில் பேசிய விஜய் தனது அரசியல் பயணம் இங்கிருந்துதான் தொடங்குகிறது என கூறினார். தான் வளர்ச்சிக்கு எதிரானவன் அல்ல என கூறிய அவர், விவசாய நிலங்கள் இல்லாத பகுதியில் விமான நிலையத்தை அமைக்க வேண்டும் என்றும் வளர்ச்சி திட்டங்களுக்காக விவசாயத்தை அழிக்கக்கூடாது எனவும் கேட்டுக்கொண்டார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிராக சட்டத்திற்கு உட்பட்டு எல்லா போராட்டங்களையும் தவேக நடத்தும் என்றும் கூறினார்.
திருப்பதியில் கடந்த 10 நாட்களாக நடைபெற்ற வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வில் 6,80,000 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துள்ளனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி கடந்த 10ஆம் தேதி நள்ளிரவு 12 மணிக்கு ஏழுமலையானுக்கு அபிஷேகம், சிறப்பு பூஜை, ஆராதனை நடைபெற்றது. 12:05 மணிக்கு ஜீயர்கள் முன்னிலையில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. இதையடுத்து தரிசன டிக்கெட் பெற்ற பக்தர்கள் மற்றும் இலவச தரிசன டிக்கெட் பெற்ற பக்தர்கள் வைகுண்ட வாசல் வழியாக தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர். சொர்க்கவாசல் 10 நாட்கள் திறந்திருந்த நிலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருமலையில் குவிந்தனர். இந்த நிகழ்ச்சியையொட்டி பக்தர்களிடம் இருந்து 30,75,00,000 ரூபாய் காணிக்கையாக பெறப்பட்டுள்ளதாகவும் திருப்பதி தேவஸ்தானம் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் 47வது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் இன்று பதவியேற்கிறார். அமெரிக்காவில் கடந்த ஆண்டு நவம்பர் 5ஆம் தேதி நடைபெற்ற அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சியின் சார்பில் போட்டியிட்டு டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றார். பதவியேற்பு விழா அந்த நாட்டின் நாடாளுமன்ற கட்டிடத்தில் இன்று நடைபெறுகிறது. இந்திய நேரப்படி இரவு 10:30 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெறவுள்ளது. பதவியேற்ற பின்னர் அடுத்த 4 ஆண்டுகளுக்கான தனது திட்டங்கள் குறித்து ட்ரம்ப் தனது முதல் உரையில் எடுத்துரைக்க உள்ளார். ட்ரம்பின் பதவியேற்பு விழாவில் இந்தியா சார்பில் மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்து கொள்ள இருக்கிறார். இதேபோல் அமெரிக்க நட்பு நாடுகளின் தலைவர்கள் பலரும் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க உள்ளனர். தமிழகத்தில் வரும் 23ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் ஆதன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.